வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் 2026, 27ல கலை திருவிழா வந்துருச்சு. கலை திருவிழாவில் வந்து 1வது 2வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வகையான போட்டி. இந்த தடவை போட்டி அதிகமாக இருக்குது. 9 வகையான போட்டிகள் இருக்குது. தலைப்பு வந்து இளையோர் திறன் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைப்பு தான். இளையோர் திறனில் 1வது 2வதுக்கு உண்டானதில் குழந்தைங்க என்னென்ன பாடலைன்னா மழலையர் பாடல் தமிழ், மழலையர் பாடல் ஆங்கிலம், ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம். ஒப்புவித்தல் போட்டி தான். நம்ம பாடலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்காம தான் சொல்லணும். அடுத்து வந்து கதை கூறுதல் தமிழ் இருக்குது, கதை கூறுதல் ஆங்கிலம் இருக்குது. 5 நிமிடம். வண்ணம் தீட்டுதல் கொடுத்துருக்காங்க. கலரிங்க்கு களிமண் பொம்மை செய்தல் 60 நிமிஷம். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அதுவும் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. நாட்டுப்புற பாடலில் தனி பாட்டு, அவங்க தனியாக பாடல் பாடணும், அதுக்கு 5 நிமிடம். நாட்டுப்புற நடனம் குழு 3லேருந்து 5 பேர் வரைக்கும் இருக்கலாம், இது வந்து 5 நிமிஷம். அதிகமாக நமக்கு களிமண் பொம்மை செய்தலுக்கும் வண்ணம் தீட்டுதலுக்குன்னா 60 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாம் 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள் வந்து நிறைய திறமைகள் இருக்கும். அவங்களோட திறமைகளை நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வந்தால் எளிமையான முறையில் நம்ம வெற்றி பெறலாம். ஏன்னா மற்ற எல்லா வகுப்புகளில் 3 பேரோட நம்ம போட்டி போடும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம போட்டி போட்டு ஈஸியாக நம்ம இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா விருது வாங்கலாம். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப டேலண்ட்டாக இருக்காங்க. நான் போன தடவை நிறைய வீடியோஸில் பார்த்தேன். 1வது 2வதுலேயே கலையரசி விருது அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கியிருக்காங்க. பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்மளோட அரசு பள்ளியில் இந்த அளவுக்கு திட்டங்கள் இருக்குது. நம்மளுடைய மாணவர்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸை தான் இந்த அளவுக்கு கொண்டு வராங்க. அதே போல் அந்த அளவுக்கு திறமையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட இருக்குது. நமக்கு கொடுத்துருக்க தலைப்பும் இளையோர் திறன் தான். நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டலாம். நம்ம அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றுக்கிட்டு நம்மளோட திறமையை வெளிக்காட்டுறோம், அதன் மூலயமா நமக்கு ஒரு பரிசு கிடைக்குதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் கூச்ச சுபாவமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் 1வது 2வது தான். அப்படிங்கும்போது நம்ம ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நம்மளோட குழந்தைகளோட திறமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைக்கு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பயிற்சி கொடுக்கணும். தலைப்பு வந்து இளையோர் திறன் தான். இளையோர் திறன் சார்ந்த தலைப்பில் நம்ம பயிற்சி கொடுக்கணும். எந்தெந்த தேதியில் என்னென்ன போட்டி நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பொதுவாக 1வது 2வதுன்னு எடுத்துட்டா ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவல், அடுத்து கிளஸ்டர் லெவல், அடுத்து பிளாக் லெவல், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல்னு இருக்கும். ஒரு லெவலில் எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோஸாக போட்டிருக்கேன். எந்தெந்த தேதியில் நடக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய குழந்தைகளை போட்டியில் பங்கேற்க செய்யுங்க. நம்ம வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க கலந்துக்கிட்டு ஜெயிச்சா அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். மேடை ஏறி நிற்கிறாங்க பாருங்கள், அதுவே குழந்தைங்க ஜெயிச்சதுக்கு உண்டான சமம். பரிசு கிடைக்குதோ கிடைக்கலையோ, குழந்தைங்க மேடை ஏறி இறங்கட்டும். குழந்தைங்கள ஊக்குவிங்க. அனைவரோட குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க, உங்கள் குழந்தைங்க எந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து கலந்துருந்து ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகள் வெற்றி பெறத்துக்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.